இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும். வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் நாம் இன்று தரிசிக்கும் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான பெண் தெய்வம். இந்த தெய்வத்தை பிரத்யங்கிரா தேவி என்று அழைப்பார்கள். இந்த ஆலயம் புதுச்சேரி மாவட்டம் மொரட்டாண்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. மொரட்டாண்டி சித்தர் வாழ்ந்த காரணத்தால் இந்த ஊருக்கு மொரட்டாண்டி என்று பெயர் வந்தது. மேலும் தொல்லைக்காது சித்தர் வாழ்ந்த தலம். இங்கு பிரத்யங்கிரா தேவி 72 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான உருவத்துடன் அருள்பாலிக்கிறார். தல வரலாறு: ராமரையும் லக்ஷ்மணனையும் தம் படைபலத்தால் போரிட்டு வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்தான் ராவனின் மகன் இந்திரஜித். எனவே நிரும்பலை என்ற இடத்தில் தேய்பிறை அஷ்டமி தினத்தில் நடுநிசியில் மிக ரகசியமாக மகா பிரத்யங்கிரா யாகம் நடத்தி ராம லக்ஷ்மண சகோதரர்களை அழித்து விடலாம் என நினைத்தான். இந்த விஷயத்தை இந்திரஜித்தின் சித்தப்பா விபீஷணனினுடைய உதவியால் ஆஞ்சநேயர் அறிந்தார். இந்திரஜித் இந்த யாகத்தை பூர்த்தி செய்து விட்டால் அவனை வெல்ல யாராலும் முடியாது என அறிந்து முதலில் யாகத்தையும் பின் இந்திரஜித்தையும் அழித்தார். இந்த யாகம் செய்த இடத்தில்தான் பிரத்யங்கா தேவி ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக திகழும் மகா பிரத்யங்கிரா தேவி சரபேஸ்வரரின் நெற்றி கண்ணிலிருந்து 1000 சிங்க முகங்கள் 2000 கைகளுடன் தோன்றியவள். இவள் நரசிம்மமூர்த்தியின் உக்கிரத்தை விழுங்கி ஜெயித்தவள். இவளே எந்திரா மந்திரா தந்திரங்களுக்கு அதிபதியான அதர்வன பத்ரகாளி ஆவாள். இவளது மந்திரத்தை அங்கிரஸ் பிரத்யங்கிரஸ் என்ற 2 ரிஷிகள் சேர்ந்து உருவாக்கியதால் அவளது பெயராலேயே பிரத்யங்கிரா என்று அழைக்கப்படுகிறாள். இவள் அனுமாரை காவலாக கொள்பவர். இங்குள்ள பிரளய விநாயகருக்கு 1008 தினங்கள் தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் கணபதி ஹோமம் நடந்துள்ளது. அத்துடன் 1008 தேன்கலச அபிஷேகம் ஒரே இடத்தில் 108 விநாயகர் சிலைகளுக்கு நடத்தப்பட்டது. விநாயகரின் கருவறை விமானம் கஜ பிருஷ்ட விமானம் ஆகும். அதேபோல் பாதாள காளிக்கு உரிய கருவறை விமானம் மகாமேரு வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் இல்லாத சிறப்பம்சமாகும். பூஜைகள்: செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலம், அமாவாசை, பௌர்ணமியில் நடத்தப்படும் விசேஷ பூஜைகள், தேய்பிறை அஷ்டமி யாகம், நடுநிசி வேலை ஆகியவை பிரத்யங்கா தேவிக்கு விருப்பமானவையாகும். இங்கு தேய்பிறை அஷ்டமி தினத்தில் நடுநிசை வேளையில் பிரத்யங்கிரா தேவிக்கு செய்யப்படும் யாகத்தில் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் ஆகியோர் சூட்சம் ரூபத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பது ஐதீகம். இந்த யாகத்தினால் நாம் நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள், லட்சியங்கள் ஆகியவற்றை அடையலாம். அத்துடன் இந்த யாகத்தில் பற்பல மூலிகைகள் அளிப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் நம் உடலில் பாய்வதால் மனத்தெளிவு, நோய்கள் குணமாதல், குடும்ப பிரச்சனை தீர்தல், பைத்தியம் தெளிதல், விரைவில் திருமணம், புத்திர பாக்கியம், வியாபார தடை நீங்குதல், கைவிட்டு போன பணம் கிடைத்தல் போன்ற சகலவிதமான தொல்லைகள் நீங்குவதற்காக புராணங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த தலத்தில் பிரளய விநாயகர், பாதாள பிரத்யங்கா தேவி, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, அயக்ரீவர், சண்டிகேஸ்வரர், அஷ்டதிதி பாலகர்களான இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானான், வாஸ்து, பகவான், தன்வந்திரி, பிரம்மகி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி, உக்கர நரசிம்மர், மகாலட்சுமி, சக்கரத்தாழ்வார், காலபைரவர் என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. திருவிழாக்கள்: நவராத்திரியில் 10 நாள் உற்சவம். அமாவாசை, பௌர்ணமி, கோகுலாஷ்டமி அன்று காளி பிறந்ததால் ஜென்மாஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் வருட பிறப்பு சித்திரை பௌர்ணமி. பௌர்ணமி தோறும் நவ ஆபரண பூஜை, தேய்பிறை அஷ்டமியில் செய்யப்படும் இரவு பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறும். இங்கு நேர்த்திக்கடன் செய்ய விரும்புபவர்களுக்கான தேவையான பொருட்கள்: நீல நிற ஆடைகள், சர்க்கரை பொங்கல், எள்ளு சாதம், புளியோதரை, தயிர் சாதம், எள்ளுருண்டை, பானகம்,
கிழங்கு வகைகள், உளுந்த வடை, வெண்ணெய், திராட்சை ஜூஸ், ஏலக்காய், ஜாதிக்காய் மாலைகள், நீலம், சிகப்பு நிற பூக்கள், எள்ளுப்பூ, செந்தாமரை போன்ற மலர்களில் பிரத்யங்கரா தேவிக்கு அதிக விருப்பம். அத்துடன் வாழை நாரில் கட்டப்பட்ட வாழைப்பூ மாலை பிரத்யங்கரா தேவிக்கு மிக மிக விருப்பமான இவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்தலாம். இந்த ஆலயம் காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும். இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.